தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. பணம் உன்னை தேடி வரும், வீரம் இனி உன்னிலிருந்து வரும், புகழ் இனி உனக்காக ஓடி வரும். இந்த தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் மெய்சில் இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த மூணும் உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும், தோற்று போன சோர்ந்து போன வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 3 விஷயமும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டா இது உங்க மனசுக்குள்ளார இறங்கிடும். உங்கள் எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும். அப்படி ஒண்ணு நடந்தது அப்படின்னா எப்படி உங்க வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இன்னும் 3 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களது பிளஸ் என்ன, உங்களது மைனஸ் என்ன, அந்த மைனஸை எப்படி நீங்க பிளஸ்ஸா மாத்த போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க, எந்த தெய்வம் உங்களுக்கு கூட இருக்க போகுது, பரிகாரங்கள் என்ன, இன்னும் 3 மாசத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்குதா, இது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்துல கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, மிதுன ராசி நண்பர்களை, தோழிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் குழப்பத்திலே இருந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு 25 வயசு 30 வயசுலாம் ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்காது. ஆனா உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க முடிவு எடுத்தே ஆகணும். 25 வயசு வரைக்கும் தான் நீங்க குழப்பத்துல இருக்க முடியும். 25 வயசுக்கு மேல குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. 25 to 30 உங்களுக்கு சரியான காலகட்டம். நீங்க எந்த வயசா இருந்தாலும் இருங்க, 25 வயசு வரைக்கும் குழப்பத்துல தான் இருப்பீங்க. 35 வயசு வரைக்கும் போராட்டம் தான். ஆனா அதுக்கப்புறம் அடிப்பீங்க பாருங்க, சிக்ஸர். அதுதான் உங்களுடைய முதல் கிரவுண்டா இருக்கும், முதல் சிக்ஸரா இருக்கும். முதல் பால்லே சிக்ஸர் அடிப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக இருக்கிற போராட்டம் இருக்குல்ல, உங்க வீட்டு போராட்டம் எங்க வீட்டு போராட்டம் இல்லை, அவ்வளவு போராட்டம் எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் நம்மலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய காரணம் ஏன் குழப்பத்திலே இருக்கும், அது ரெட்டப்பட ராசிங்க. இந்த காலம் அங்க வைக்கிறதா, இந்த காலம் இங்க வைக்கிறதா, இந்த வேலையை செய்யறதா, அந்த வேலையை செய்யறதா, இந்த தொழிலை பார்க்கறதா, அந்த தொழிலை பார்க்கறதா, இந்த முடிவு எடுக்கிறதா, அந்த முடிவு எடுக்கிறதா, ஒரே குழப்பம். அது சொல்லி வச்சது மாதிரி மிதுன ராசிக்கு மட்டும் 2 வாய்ப்பு கிடைச்சிரும். அது எல்லாத்துலயும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். படிப்பா இருந்தாலும் 2 வாய்ப்பு கிடைக்கும், வேலையா இருந்தாலும் 2 வாய்ப்பு கிடைக்கும், தொழிலா இருந்தாலும் 2 தொழில் கிடைக்கும், கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பையன் 2 கிடைக்கும். அப்ப யாருக்கு தான் தடுமாற்றம் வராது? அதாவது ஒரு இலக்குல பயணம் செய்யற காலகட்டம் 35 வயசுக்கு மேலதான். முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பேச்சு திறன் உண்டு, அறிவுத்திறன் உண்டு, அதாவது டெக்னாலஜியில கிங்கு நீங்க. ஆனா சரியா பயன்படுத்துறீங்களா? புதன் அதிபதி, பயங்கர புத்திசாலிங்க நீங்க. எல்லாம் உங்களை ஏமாத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க அப்பாவையும் ஏமாத்துவீங்க, அவங்க தாத்தனையும் ஏமாத்துவீங்க. நீங்க தந்திரசாலிங்க. ஆனா எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், அதை நினைச்சுக்கலாம், ஏமாத்திட்டோம், மிதுன ராசிக்காரனை, மிதுன ராசிக்காரிய ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். வேணாம், அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கொட்டை போட்டவங்க. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குல்ல, அன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மிதுன ராசி நண்பர்களோ தோழிகளோ. பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம். அப்போதும் கிங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் எங்க போனாலும் ஒரு வாகனம் கிடைச்சிரும். வாகனம் இல்லாம இருக்க மாட்டீங்க. சிறு தூர பயணத்தை குறிக்கும். ஈஸியா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், தொலைத்தொடர்பு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்துல இந்த குழப்பம் தான் உங்களை பெருமளவுக்கு கஷ்டப்பட வைக்கிறது. கடன் வாங்கறதுக்கு அஞ்ச மாட்டீங்க. கடன்னா அப்படி நிப்பீங்க. கடன் வாங்கிட்டு படுற அவஸ்தை இருக்குல்ல, அது அதுக்கு மேல.
மிகப்பெரிய தோல்விகள் முன்னாடி உண்டுங்க. நமக்கு எப்பொழுதுமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தோல்வி உண்டு. ஆனால் அந்த தோல்வியிலேருந்து எழுந்திருச்சாதான் வெற்றி. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம முடங்கி போயிடுறோம். மிதுன ராசி வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதோ அப்படின்ட்டு. மிதுன ராசி தான் கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தில். ஏன் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள், நிறைய சிந்தனை, நிறைய அறிவு, காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய திறனை இந்த இறைவன் கொடுத்திருக்கிறார். 2 வாய்ப்புன்னு சொன்னல, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அப்ப மிக எளிதில் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். எப்ப குழப்பத்திலிருந்து வெளியில வரணும். 2 வாய்ப்பு வருதா, தெளிவா முடிவெடுங்க. இந்த வாய்ப்பு தான், இந்த பாதை தான், இந்த பயணம் தான், இந்த வேலை, இந்த தொழில், இந்த கணவன், இந்த மனைவி, இப்படி தேர்ந்தெடுக்க நேரம் வளர்த்துனீங்க அப்படின்னா யாரோ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில இந்த பணம், இந்த வீரம், புகழ் ரொம்ப அசால்ட்டுங்க. நீங்க தான் பெரிய மலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அசால்ட்டு. உங்களை மாதிரி அசால்ட்டா ஜெயிக்கிறவங்க இங்க யாருமே இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், இந்த டைம்ல இந்த 3 பவரும் உங்க கைக்கு வருது. பணம், வீரம், புகழ். ஏன்னு தெரியுமா? 12-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அற்புதமான ஒரு அமைப்பு. சூரியன், சந்திரன், புதன் உங்க ராசியிலே இருக்காங்க இந்த நேரத்தில். அது மட்டும் இல்ல, ஜீவனத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, பணத்துக்கு, செல்வத்துக்கு, புகழ், இதுக்கெல்லாம் ஒரே அமைப்பு இது. வேலை, தொழில். இந்த நேரத்தில் எதையாவது ஒரு தொழிலையோ வேலையோ நீங்கள் எடுத்தே ஆகணும். காலம் தாழ்த்தாதீங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை, தொழில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான காலம் இது. எதை வேண்டாலும் எடுக்கலாம். சந்தேகமே படாதீங்க. கொஞ்சம் என்ன சிந்திக்கணும், அவ்வளோதான். அங்கேயும் சரி போயிட்டு சரியில்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது முடிவெடுக்கிற நேரம், குழம்புற நேரம் இல்லை. என்ன வேலையில் சேரலாம், என்ன தொழிலில் சேரலாம், அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் தோக்குறீங்க, எப்படி ஜெயிக்க போகிறீங்க, பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணி, அதாவது என்ன தொழில், என்ன வேலை செஞ்சு ஜெயிக்க போகிறீங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சூப்பராக சொல்ல போகிறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க அடுத்த வீடியோ பாருங்கள். அதனால் நிறைய முடிவு பண்ணியிருப்பீங்க. 25 வயதுக்கு மேலே, 30 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நேரம் முடிவு பண்ணியிருப்பீங்க. இல்லைங்க 60 வயசு ஆகின்னு நாங்கள் முடிவு பண்ணல அப்படின்னா முடிவு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் 10ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். எதையாவது ஒரு வேலையவோ தொழிலையோ உங்களை பார்க்க வச்சுட்டு தான் கிளம்புவார். அதுக்கு நீங்கள் தயாராகணும். ரெடி ஆகுங்க. எதுக்கு? வெற்றி பெற, பணத்தில் புரள, அந்த வீரத்தோடு செயல்பட ரெடி ஆகுங்க. மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, ரெடி ஆகுங்க. ஒரு அற்புதமான காலம் இந்த 3 மாதம் உங்களுக்கு. இந்த 3 மாதத்தில் இந்த வேலையும் தொழிலையும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னங்க கடை, என்னங்க எதிரி, என்னங்க துரோகம், என்ன அதிர்ஷ்டம் நமக்கெல்லாம் இருக்கணும், என்ன வேலை, எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இந்த 3 மாதத்தில் மட்டும் நீங்கள் ஒரு வேலையவோ தொழிலையோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே அப்படியே மாறி போயிடும். ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும். எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டம்பாங்க. ஏன்னா நம்மளும் ஜெயிச்சிட்டோம்னா, ஜெயித்தவங்கெல்லாம் மலைக்க வச்சுருவாங்க நம்மளை. எப்படி நம்மளும் வேலைக்கு போய் தொழிலை பண்ணி 4 காசு சம்பாரித்து இப்படி சொகுசாக வீடு கட்டி வாகனம் வாங்கி எப்படி வாழ போகிறோம், இவன் சொல்கிற கஷ்டத்தை பார்த்தா நம்மளால் முடியாது போலவே அப்படின்னு நாமளே சோர்ந்து போய்டும் சில நேரத்தில். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது. எப்படி? எல்லாமே இங்கே தான் இருக்குது. வெளி கிரகத்தில் போய் பணம் காசை கொண்டு வரல, புகழை கொண்டு வரல, செல்வத்தை கொண்டு வரல. எல்லாம் இந்த பூமியிலே தான் இருக்குது. பக்கம்தான். ஒரு 10 மைல் தூரத்தில், ஒரு 10 மீட்டரில், ஒரு 10 அடியில் நம்மளுடைய பணமும் புகழும் வெற்றியும் செல்வமும் 10 அடியில் தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது எல்லாமே. நாம தான் தேட மாட்டேங்கிறோம். ரொம்ப ஈஸிங்க. நம்ம நேரமாக நினைக்கிறோம், எடுத்த உடனே ஒரு பணக்காரனை பார்த்து மலைச்சு போயிடுறோம். சிம்பிள். பணக்காரன் எத்தனை வயசில் ஒரிஜினல் பணக்காரன், அதாவது சுயமாக அவன் பிறந்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு வெளியில் வரானா அவனுக்கு 45 வயசு 50 வயசு இருக்கும். இப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள். மலைக்காதீங்க, கலங்காதீங்க. 25 வயசு 30 வயசு 40 வயசு இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில், இந்த டெக்னாலஜி காலத்தில் ரொம்ப ஈஸி ஜெயிக்கிறது. முன்னாடி தான் 20-30 வருஷம் வேணும் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு. இன்றைக்கெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் போதும். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு இந்த தேர்தலை கூட சொல்லலாம். 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்ச சாதனை சரித்திர நாயகன் தளபதி விஜய் அவர்கள். அவருக்கு எல்லாருக்கும் பிடிக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்காம கூட போகலாம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அந்த நம்பிக்கை தான் முக்கியம். நம்மளாலே முடியும். முதல்ல நம்பினாருங்க.
விஜய் அவர்கள் அவர் சிஎம்மா நினைச்சாரு. அடுத்த டைம் தேர்தல் முடிஞ்சவொடனே நம்ம சிஎம்மா உட்கார்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம், அவர் நம்பிக்கை மட்டும் இல்லை, இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருடைய மனம் இருக்குல்ல, அவரை நோக்கியே பயணம் செஞ்சது. ஒரு பாசிட்டிவாக அவரை பற்றி திங்க் பண்ணாங்க. அதனால தான் அந்த பிரபஞ்சம் அவருக்கு அந்த எனர்ஜியை கொடுத்தது. 1,72,00,000 மக்களின் மனசு இருக்குல்ல, அந்த மனசு அவர் அப்படியே அந்த எனர்ஜியை தூக்கி விட்டது. எண்ணம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதனால் உங்களாலேயும் முடியும். யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, யாரை பார்த்தும் மயங்காதீங்க, தயங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சொல்லுவான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் முன்னேறது, சம்பாதிக்கிறது அப்படின்னு. ஏன்னா நம்மளும் சம்பாரிச்சிட்டோம்னா அப்படிங்கிற பயம். நமக்குன்னு ஒரு வேலை இந்த உலகத்தில் இருக்குது, ரெடி ஆயிடுச்சு, தொழில் இருக்குது, நமக்குன்னு ஒரு கணவன், நமக்குன்னு ஒரு மனைவி, அதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி தான். அதுக்கு முயற்சி பண்ணணும், அது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. முயற்சிங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களால் முயற்சி செய்யவே முடியாது. எல்லாத்துலேயும் தடை வரும். எந்த முயற்சி பண்ணாலும் தடை இருந்துக்கிட்டே இருக்கும், தோல்வி இருந்துக்கிட்டே இருக்கும், சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் இருக்கும். கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார், அப்படி சிம்மாசனம் போட்டு. ஒன்றும் இல்லை, உங்களை யோசித்து செய்ய வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் யோசிக்க சொல்லியிருக்கிறார். தோல்விகளை அதிகமாக கொடுத்து, அவமானங்களை அதிகமாக கொடுத்து உங்களை சிந்திக்க வச்சிருக்கிறாரு. போதும். உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு போய் உச்சம் பெறுகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாதகாதிபதி தான், ஆனால் உச்சம் பெறுகிறாரு. அப்போ என்ன நடக்கும்? பாதகாதிபதியாவது இல்லை சாதகாதிபதியாவது உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும், நடத்தி ஆகணும். அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறார். நோய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நோய் வந்து கடனாளி ஆக்கியிருக்கும் உங்களை. எதிரிகள் உங்கள் குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சகோதரர்கள் தான் எதிரி, அண்ணன் தம்பிங்க தான் எதிரி. அடுத்தது தான் 3வது ஆள். மிகப்பெரிய போராட்டம், ரொம்ப ஆக்ரோஷப்படுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, பொறாமையும் படுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி வரணும். அப்போ எதிரிகள் உங்கள் கூடவே இருந்து உங்களை வளர விடாமல் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே சரியாகும். நோய் பிரச்சனைகள் சரியாக போகுது. அது மட்டும் இல்லை, திடீர் அதிர்ஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஹோன்னு 1 மாதத்துலேயே வருவாங்க. நேற்று வரைக்கும் உலகமே பார்க்காத காணாத ஒரு இடத்துல இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த 3 மாதத்தில் அப்படியான ஒரு அமைப்பு இருக்குது. எப்பொழுதுமே அந்த சுறுசுறுப்போட, ஆர்வத்தோட, எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திப்போம், நாமளும் ஜெயிக்கணும், நாமளும் அனுபவிக்கணும், ஒரு நாளாவது நம்ம பேரை இந்த உலகம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிற துறையில் இருக்குது. வேலையை இழந்திருப்பீங்க. உங்கள் கோபத்துக்கும் நீங்கள் போகிற வேலைக்கும் செட்டே ஆகாது. ஒரு பெரிய அரசியலே உங்கள் வேலையில், உங்கள் அலுவலகத்தில் நடந்திருக்கும். இல்லைனா எங்கே போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. நிறைய வேலை மாறிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில், இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நம்ம சொன்ன மாதிரி அமைஞ்சே தீரும். அது மட்டும் இல்லை, கட்டிய கணவன் மனைவி சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. நீனா நானா போட்டு பார்த்துருவோமா, எவ்வளவு தான் பொறுக்கிறது, நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுருணுமா, நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா அப்படின்னு மனைவி போர்க்கொடி தூக்கிய காலகட்டம். இதுக்கு முன்னாடி சந்தேகம் நிறைய வந்திருக்கும் உங்கள் மேலே. கணவனாக இருந்தாலும் அப்படி தான் சந்தேகம் வந்திருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு உங்கள் கணவன் போதைக்கு அடிமையாகி இருப்பார்கள். இல்லைனா 3வது பெண், உங்கள் சொந்த பந்தம் இல்லாத யாரோ ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் நேராக உங்கள் குடும்பத்தை தான் பார்க்குறாரு. அதாவது கணவன் மனைவி ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு, நண்பர்களை தான் பார்க்குறாரு, தொழில் கூட்டாளர்களை தான் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது, உங்களையே அவமானப்படுத்தி இருப்பாங்க, கணவனோ மனைவியோ. நண்பர்கள் துரோகம் பண்ணியிருப்பாங்க, நிறைய நஷ்டத்தில் விட்டுருப்பாங்க. தொழில் கூட்டாளர்கள் உங்களை ஏமாத்திட்டு உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா நைஸாக நழுவி இருப்பாங்க நஷ்டத்தில் விட்டுட்டு. இப்போ என்ன நடக்கும், என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மிகப்பெரிய கடனாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடனா நான் பார்த்துக்கிறேன்னா தைரியமாக இல்லைங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை முன்னெடுங்க. கடனில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும், தொழிலில் நஷ்டமாக இருக்கும், குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்திருக்கும், ஏதாவது விபத்து நடந்திருக்கும், ஏதாவது தொழிலில் அதிக முதலீடு போட்டு அல்லது வேலையில் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லஞ்சத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டி இப்படி பணத்தால் ஏமாந்துருப்பீங்க. அதை கடன் வாங்கி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லைனா கடன் வாங்கியே ஏமாந்துருப்பீங்க. இப்படி கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் எந்த செலவாக இருந்தாலும் செஞ்சுருப்பீங்க.
தைரியமாக முதலீடு போட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உண்டு, பார்த்துக்கலாம் அவ்வளோதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் அசால்ட்டாக சொல்லுவீங்க பார்த்துக்கலான்னு. ஆனால் இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த கடனை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தே ஆகணும். இங்கே நல்லா கவனமாக இதுக்கு மேலே இதை தான் நான் அந்த கடன் விஷயமா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும். என்னென்னா, தேவையான கடன் வாங்குவேன், தேவையில்லாத கடன் இனிமேல் வாங்கவே மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்வேன், தேவையற்ற செலவுகளை குறைப்பேன் அப்படின்னு நீங்கள் இந்த கடன் விஷயத்தில் சிறந்த முடிவு எடுக்கணும். அதே போல் இந்த முடிவையும் எடுக்கணும். நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, காகிதம் பேனா எழுத்து அப்படின்னு சொல்கிறீங்களன்னா நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனாயிரம் கோடியவோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அதன்படி நடந்துக்கிட்டு பல பேர் கடனை அடைச்சி இன்றைக்கி கோடீஸ்வரராக மாறியிருக்காங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த எழுத்தும் பேப்பரும் மாற்றியிருக்கு. அதனால் ஒரு பேப்பரில் எழுதுங்க, யாரிடம் கடன் வாங்கினோம், எவ்வளவு தொகை வாங்கினோம், மாத வட்டி எவ்வளவு, முதல்ல எந்த கடனை அடைக்கணும், எந்த கடன் நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது, இப்படி பட்டியல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் கடனில். மிக முக்கியமாக அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. கடன்காரங்கள்ட்ட கடன்காரங்களை நேராக பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய தப்பு பண்ணுறோம் இந்த கடன் விஷயத்தில். ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்பிட்டாங்க. அவங்க உழைச்ச பணமோ உழைக்காத பணமோ எப்படியோ அந்த பணத்தை நம்மள்கிட்ட கொடுத்து உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தவங்க. அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாங்கன்னா நம்ம ஃபோன் எடுக்கிறதில்ல, பொய் காரணம் சொல்கிறது, எங்கேயாவது ஓடி மறையிறது அல்லது ஊரை விட்டு ஓடுறது, பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு ஒதுங்கிறது. நீங்கள் மறையிறதும் அவங்களுக்கு தெரியும், ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியும், ஏதாவது காரணம் சொன்னால் பொய் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கடன்காரங்களை பார்த்துருக்கோம், பொறுமையாக இருந்திருக்காங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் நிலைமை மோசமாக தான் மாறும். அதுக்கு பதிலாக நேராக பேசலாம் அவங்கள்ட்ட. இப்போ என்னால் முழு தொகையும் கொடுக்க முடியல, ஆனால் மாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், இப்போ கொஞ்சம் விட்டு பிடிங்க. இது வரைக்கும் அலட்சியமாக இருந்துட்டேன், இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படி இது நம்பிக்கை கொடுக்கும். இந்த வார்த்தை யார்கிட்டயாவது சொல்லி பாருங்கள், இது நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் கடன் வரலையே அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், வேலை செட் ஆகலை, தொழில் நஷ்டமாயிடுச்சு, ஆனால் இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன், ஒரு சரியான எனக்கு பொருத்தமான வேலைக்கு போக போகிறேன், துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இன்னும் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ சரியாயிடும், கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துருவேன், இது வரைக்கும் பொறுத்தது மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படி மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்களை உண்மையாக நம்புவாங்க. நீங்கள் நேர்மையாக சொல்கிற பதிலை உண்மையாக நம்புவாங்க. அப்படியே உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த விஷயத்தை நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், முதல்ல சின்ன தொகையை சின்ன கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு 10,000 இல்லைனா 25,000 இல்லைனா 50,000 இல்லைனா 2 லட்சம் இந்த வரிசையில் உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல 10,000 கடனை அடைங்க, அடுத்தது 25,000 கடனை அடைங்க. இப்படி ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். இந்த 2 லட்சத்தில் நீங்கள் கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 4 கடனுடைய மன அழுத்தமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4 பேரும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன கடன் அடைக்கிறீங்கன்னா ஒருத்தர் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் மைனஸ் ஆகிடுவார், அவருடைய எண்ணம் நம்மளை தப்பாக நினைக்காது. இரண்டாவது கம்மியான அமௌண்ட் இருக்கா, அதை முடியுங்க. இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்களா சின்ன அமௌண்ட்டாக முடிச்சுட்டு வரும்போது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட சரி இதையும் முடிக்கலாங்கிற நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையை உங்களை ஈஸியாக வழி நடத்தும், ஈஸியாக கடனை அடைச்சிருவீங்க, மன அழுத்தம் குறையும். அடுத்தது இன்னொரு தப்பை எல்லாரும் பண்ணுறோம், பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடனை நம்ம வாங்குகிறோம். இதை நம்ம பல பேர் செய்கிறோம், இதைத்தான் நம்ம செய்யவே கூடாது. இங்கே தான் நம்ம தடுமாறிடுறோம். ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கும்போது நமக்கு தைரியம் அதிகமாகிடும், அலட்சியம் அதிகமாகிடும். சரி அடைச்சிக்கலாம், அதான் அந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிச்சே அப்படின்னு. ஆனால் அது அங்கே பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வட்டியோடு தான் கடன் வாங்கியிருப்பீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 1,50,000 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பீங்க. 1,50,000 லட்ச ரூபாய் கடனை கொடுத்துட்டு மீதி 25,000 நீங்கள் வேறு செலவில் போட்டிருப்பீங்க. 1 ரூபாய்க்கு 1,50,000 கடன் ஆகியிருக்கும். அதனால் என்ன நடக்கும், அங்கே இன்னும் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இந்த விஷயத்தை கடனை பொறுத்த வரைக்கும் செய்யாதீங்க. கூடுதல் வருமானம் ஒரு வேலையில் ஒரு தொழிலில் செய்கிறீங்கன்னா அதில் எப்படி
இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கூட்ட முடியும், அதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வழி இருக்கு, இன்னும் யாரை பார்க்கலாம், கடன் வாங்காம ஒரு சர்வீஸ்லேயோ அல்லது புதிய ப்ராடக்ட் சேர்த்தோ அல்லது பதவி உயர்வுக்காக கஷ்டப்படுறது. ஒரு வேலைக்கு இப்போ காலையிலேருந்து 6 மணி டு 1 மணி 2 மணி வேலைன்னா அதுக்கு மேலே ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம். 9 டு 6னா நைட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்யலாமா, அதுக்கு மேலே அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைக்கலாம். ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சர்வீஸ் மூலயமா முதலீடு போடாமல் ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீலான்ஸ் வேலை, பார்ட் டைம் வேலை, ஆன்லைன் சேவை, இப்படி உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு சில அடிஷ்னல் வேலையை பார்க்கலாம். மன அழுத்தத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருந்தால் நமக்கு பெரிய அவமானம்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பழமொழியே இருக்கு. இங்கே யாரு கடன் படலை, நம்மளை வழி நடத்துகிற அரசாங்கமே கடன் பட்டிருக்கு. ஊரில் 199 பேர் கடனாளியாக தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன்லாம் கடனில் தான் இன்னைக்கு தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கடன் வாங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் எந்த விதத்துலையும் அது குறைக்காது. பல வெற்றியாளர்கள் பெரிய கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கடனாளியாக இருக்காங்க அவங்க லெவலுக்கு. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அடைக்கிற அளவுக்கு கடன் வாங்கிப்பாங்க, அதை சரியாக அடைச்சிட்டு வருவாங்க. அதனால் ரொம்ப இந்த கடனில் அதிக நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடன் பிரச்சனைங்கிறது பெருசு. அதனால் கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் கடனை பற்றி. நீங்கள் மொத்தம் கடன் எவ்வளவு, எத்தனை பேர்கிட்ட கொடுக்கணும், மாத வருமானம் எவ்வளவு, மாத செலவு எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆசை, நம்மளும் ஒரு வீடு கட்டுவோம், நம்மளும் ஒரு வீட்டை வாங்குவோம், நம்மளும் ஒரு இடத்த வாங்குவோம், நாமளும் ஒரு பவுனை வாங்குவோம், நகை வாங்குவோம், அல்லது கல்யாணம் வச்சுட்டாங்க கடன் வாங்கி நகை செய்வோம் அப்படின்னு நிறையா செஞ்சுருப்பீங்க. ஆனால் கடன் வாங்கி செஞ்சுருப்பீங்க. இப்போ அதில் ஒரு சிக்கல். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தானாகவே வீட்லேயோ அல்லது சொத்து பிரச்சனையோ வாகன செலவோ இப்படி சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் வீடு, சொத்து, வாகனம், ஏதாவது ஒரு பிரச்சனை போய் உங்களுடைய சுகம் கெட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போய் கடனாளியாக ஆகியிருப்பீங்க. அங்கே கொஞ்சம் நிம்மதி இருந்திருக்காது, தூக்கம் இருக்காது, மெயினாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே நேரத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றா சேர போகிறாங்க. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நினைக்காதீங்க. நினச்சாதானே அது பிரச்சனை. அது நமக்கு வர வேண்டிய அது ஒரு நேரம் அப்படின்னு நினச்சிங்க. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு வந்து தானே ஆகணும். 6 மணி வராமல் நம்ம 8 மணிக்கு போய் சேர முடியுமா? 8 மணி வந்துடுமா? அந்த நேரம் வரணும் தானே. அந்த மாதிரி ஒரு நேரமாக நினச்சிங்க, ஒரு சூழ்நிலையாக நினச்சிங்க. அப்படி கடந்து போயிடுங்க. ஆனால் சந்திக்காமல் பயந்து போகாதீங்க, பயந்து ஒதுங்காதீங்க. அப்படி கடந்து போங்க. என்ன பிரச்சனையை பாருங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் மட்டும் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம். இது வரைக்கும் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி அடிச்சிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, ஏளனம் செஞ்சுருப்பாங்க. இப்போ மனசால கூட நினைக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடி போனாலும் மரியாதை கொடுப்பாங்க, அவங்க பின்னாடி இருந்தாலும் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா எதிரிகளே இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு இனிமேல். அவ்வளவு புகழ் அடைய போகிறீங்க, மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறீங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. சரி, எப்படி பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க? குருவும் சுக்கிரனும் ஒரே வீட்டில், அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. என்னுடைய மிதுன ராசிக்காரருக்கு நான் செய்வானா நீ செய்வியா பார்ப்போமா? எப்படி யார் நல்லது அதிகமாக செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? இது எப்படி தெரியுமா? குரு முருகன் மாதிரி. நீங்கள் நேர்மையாக கஷ்டப்படும் போது அந்த நேர்மைக்கான 1% உழைப்பு இருந்தால் 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்கறதுல முந்திப்பார். நான் இது வரைக்கும் 1% தான் பலன் கொடுத்தேன், இனிமேல் 100% கொடுப்பேன், பார்க்குறியா அப்படின்னு சுக்கிரன்ட்ட போட்டி போடுறாரு. சுக்கிரன் என்ன செய்கிறாரு? அவர் 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதிர்ஷ்ட வீட்டை, திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் வீட்டை பார்க்குறாரு. அவர் என்ன செய்வார்? ஒரு திடீர்னு ஒரு வேலை, ஒரு லாட்ரி, ஒரு தொழிலில் சாதனை, ஏதோ கண்டுபிடிப்பு, அல்லது பெரிய கோடீஸ்வரனுடைய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, ப்ராடக்டில் சாதிக்கிறது, பதவி உயர்வு, மிகப்பெரிய பதவி உயர்வு, ஏதாவது ஒரு சாதனை செஞ்சு பதவி உயர்வு கிடைக்கிறது. இப்படி உங்களை சுக்கிரன் தூக்கி விடுவார் ஒரே செகண்டில். அப்போ குருவும் சுக்கிரனும் நண்பர் மிதுன ராசி நண்பர்களுடைய 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில். பணத்தை குரு ஒரு பக்கம் கொட்டுறாரு அப்படின்னா சுக்கிரன் ஒரு பக்கம் கொட்டுவார். உங்களுடைய வார்த்தை கணீர்னு இருக்கும், தெளிவாக இருக்கும், சூப்பராக பேசுவீங்க, உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க உங்களால். இந்த அதிசயம்லாம் நடக்க போகுது. இப்படியான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன செய்யணும்? வீட்டில் முடங்கிடக்கூடாது. ஒரே வேலை, ஒரே தொழில்னு முடங்கிடக்கூடாது. பரபரப்பாக செயல்படுங்க. இந்த நேரம் உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் உருவாகும், நிறைய ஐடியாக்கள் வரும். எப்படி வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும்.
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சரியான தருணம் தான் இந்த தருணம். இந்த நேரத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா எதுவுமே உடனே கிடைக்காதுல்ல, கொஞ்சம் லேட் ஆகும், ரொம்ப உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். சில பேருக்கு அதிர்ஷ்டங்கிறது உடனே கிடைச்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும், இல்லைன்னா லேட்டாக கிடைக்கும். அதனால தான் சோர்ந்து போகிறது, அடுத்தவங்கள பார்த்து பிரமிக்கிறது, அடுத்தவங்க தான் புத்திசாலி, நம்ம புத்திசாலி இல்லை அப்படின்னு நினைக்கிறது. பணம் அப்படிங்கிறது புத்திசாலிகளுக்கு மட்டும் கிடைக்காது. பணம் சம்பாதிக்கிறவங்களாம் புத்திசாலி இல்லை. கோடீஸ்வரர்கள்லாம் பெரிய தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அடுத்தது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் மாடு மாதிரி கஷ்டப்படுவீங்க. ஆனால் கடவுளை திரும்பி பார்க்க மாட்டீங்க, ஆன்மீக சிந்தனையே உங்களுக்கு வராது. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு குழப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், தெளிவு கிடைக்காது வாழ்க்கையில். எப்பொழுதும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, இது முடியலையே அது முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனைனா அது சீக்கிரம் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர மாட்டீங்க, குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த குழப்பம்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஆன்மீக சிந்தனை, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இடம்தான். இந்த ஆன்மீக சிந்தனை இல்லாமல் எந்த மனிதனும் நேர்மையான வழியில், நல்லா கேட்டுக்குங்க, நேர்மையான வழியில் வெற்றி பெற முடியாது. குறுக்கு வழியில் ஊரை கொள்ளையடித்து, ஊரை அடித்து உலையில போட்டு, ஊர் மக்களுக்கு துரோகம் பண்ணி, அடுத்தவங்க காசில் வாழ்கிற, அடுத்தவங்க சொத்தில் வாழ்கிற எந்த மனிதராக இருந்தாலும், மனுஷியாக இருந்தாலும், அவங்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனை அல்லது நம்பிக்கை இருக்காது. அவங்கெல்லாம் கர்மாவில் சிக்கியிருப்பாங்க, அதைத்தான் செய்யணுங்கிறது அவங்களுடைய கர்மா. ஆனால் நீங்கள் நேர்மையாக ஜெயிக்கணும். வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு நேர்மையாக வரணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும், அந்த அதிர்ஷ்டம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை வேணும். ஆன்மீக சிந்தனை இருந்ததுன்னா மனசு தெளிவு கிடைக்கும், மனசு தெளிவாக இருந்ததுன்னா நல்ல சிந்தனைகள் வரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நமக்குள்ளார ஒரு உற்சாகம் ஏற்படும். எந்த கஷ்டம் வந்தாலும் அசால்ட்டாக அப்படி தாண்டி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீக சிந்தனை. இத்தனை தோல்விக்கு அப்புறம், இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நான்லாம் ஜெயிப்பேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வர வேண்டாம். ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு இளைஞன், அவனுக்கு பெரிய கனவு இருந்தது, தொழிலதிபராக வரணும், பெரிய பிஸ்னஸ்மேனாக வரணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் அவன் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை. ஒரு நாள் தன்னுடைய சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே இருக்கிற நிலத்தை கொஞ்சம் விற்றுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் போச்சு, ஆனால் சில மாதங்கள் போக போக பெரிய நஷ்டம் வந்துருச்சு. கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க, உன்னால் இது முடியுமா, இது உனக்கு தேவையா, வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டு, எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுற இப்படின்னு ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள். ரொம்ப மனசு வருத்தப்படுறான். நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம், நம்ம பணத்தை போட்டு தானே தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு. ஆனால் அவருடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்கிறார், தோல்வி உன்னை தண்டிக்க வரல, உன்னை முடக்க வரல, உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசானா வந்திருக்கு, என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு நீ பாரு அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. மீண்டும் எழுதுறான், தவறுகளை எழுதுறான், ஒவ்வொன்றா சரி செய்ய ஆரம்பிக்கிறான், புதிய திறமைகளை வளர்த்துக்கிறான், நிறைய புத்தகங்கள் படிக்கிறான், நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறான், வெற்றி பெற்றவங்களுடைய கதையை கேட்குறான், மீண்டும் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறான். முதலாண்டு கொஞ்சம் லாபம், 2ஆம் ஆண்டு நல்ல வளர்ச்சி, 3ஆம் ஆண்டு அவன் நிறுவனத்தில் நிறைய பேரை வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அவனை கேலி செஞ்ச மக்களே, அருண் எப்படியாவது வருவான்னு எனக்கு தெரியும், அருண் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சான் அப்படின்னு புறாமப்படுறாங்க, வியப்பாகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது முதல்ல தோல்வி தான் வரும். அந்த தோல்வியை பார்த்தே நிறைய பேர் நம்ம அதுக்கப்புறம் முயற்சியை பண்ண மாட்டேங்கிறோம். அவன் சொன்னானா ஊர் மக்களுக்கு, நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, நான் சந்தித்த தோல்வி தான், அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னானான். அதனால் மனுஷனுக்கு வெற்றி பெற்றால் மட்டும் உற்சாகம் வர்றதில்லை, தோல்வி அடைஞ்சாலும் உற்சாகம் வரணும். அப்போ தான் மனுஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். கடைசியாக ஒரு பரிகாரம், இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம், பஞ்சகவ்ய விளக்கு பரிகாரம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை குறைக்கும், கடன் தொல்லை குறையும், தொழில் பணவரவு அதில் இருக்கிற தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி, தெய்வ அருள் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும், செவ்வாய் தோஷம் இருந்துன்னா நீங்கும், தைரியம் அதிகரிக்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும், பணவரவு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கும், குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா
பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த விளக்கு இருக்குல்ல, பஞ்சகாவிய விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் மாலையில், வெள்ளிக்கிழமை காலையில் மாலையில். எப்படி ஏற்றணும்? வீட்டை சுத்தப்படுத்திக்கங்க, காலையில் குளிச்சுக்குங்க, பச்சரிசி கோலமாவால் கோலம் போட்டுங்க வாசலில். எப்பொழுதுமே பூஜை செய்யும்போது கொஞ்சம் கோலம் போட்டுக்கிறது நல்லது. பச்சரிசி மாவால் கோலம் போடுறது, மண்ணால் கோலம் போடாதீங்க. அப்படி உங்களுக்கு பச்சரிசி மாவு உங்களால் தினமும் அரைச்சி போட முடியல அப்படின்னா, இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஜெய்சாம் இவங்க பச்சரிசி மாவால் கோலை கட்டி தயாரிக்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கு இருக்குது, பஞ்சதெய்வ எண்ணெய் கிடைக்குது, நெய் கிடைக்குது. இப்படி குடும்பத்துக்கு தேவையான ஊறுகாய், மசாலா, ஹெல்த்து ப்ராடக்ட்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையான தானியங்களை வச்சு, மில்லட்ஸை வச்சு, ஹெர்பலை வச்சு தயாரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. சரி, பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கங்க, வாசலில் விளக்கு வச்சுக்கிங்க, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிங்க, சுத்தமான நெய்யாக இருக்கட்டும். பருத்தி திரி பயன்படுத்துங்க. கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றணும்னா 3 விளக்கு. இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிங்க, அடுத்தது சிவபெருமானை வணங்கிங்க, இஷ்ட தெய்வங்களை வணங்கிங்க. அதுக்கப்புறம் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பரிகாரம் மன நம்பிக்கை, முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். மன நம்பிக்கை வச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலமாக நடக்கும். எண்ணங்கள் தான் முதல் வெற்றி, அடுத்தது தான் எல்லாமே. இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, பரிகாரங்கிறது நாம் நினைக்கிறது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நமக்கு பக்கபலமாக துணையாக அழைக்கிறது தான். நம்பிக்கை இருந்தால் அது கூட வரும், நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா அழையா விருந்தாளியா வரக்கூடாதுல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்? கஷ்டம், துன்பம், துயரம், ஐயோ போச்சே அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது இறைவனை தேடுவீங்க. அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு குறைஞ்ச கஷ்டத்திலேயே இந்த மாதிரியான காலகட்டத்திலே முயற்சி பண்ணுங்க. விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது மனசுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. அதனால் என் நண்பர்களே, தோழிகளே, உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட கோபம், அவசரம், பொறுமை இல்லாது இதை நீங்கள் தோற்கடிக்கலாம். அதையெல்லாம் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் அடைவீங்க. இந்த 2026-27 நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான சபதம் என்ன தெரியுமா? வெற்றி சபதம் அப்படின்னு சொல்லலாம். முடிவு எடுப்பதற்கு முன் யோசியுங்கள், தொடங்கியதுக்கு அப்புறம் விடாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.